ஹாய். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கீரை சூப் பத்தி தாங்க பார்க்க போறோம். முடக்கத்தான் கீரை சூப். இந்த சூப் யாருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் வீட்ல மூட்டு வலியோ, இல்ல இடுப்பு வலியோ இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த சூப்ப வந்து செஞ்சு குடுங்க. இந்த முடக்கத்தான் கீரைய வந்து சூப் மட்டும் வைக்காம, அடையாவோ, தோசையாவோ, இல்ல துவையலா கூட செஞ்சு வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த கீரைய டெய்லி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அதிக அளவுலயும் ஒரே டைம் வந்து எடுக்கக்கூடாது. வாரத்துக்கு 2 முறை வந்து இத அளவா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க. வாங்க இந்த சூப் எப்படி செய்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கீரை இந்த மாதிரி கொடி மாதிரி தாங்க வளரும். இதோட இலை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இதில காய் காய்ச்சிருக்கும். நமக்கு இதோட இலை மட்டும் தான் தேவை. ஸோ, ஒரு கைப்பிடி அளவு இலைய மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத நல்லா ஒரு 2, 3 டைம் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர்ல இந்த கீரைய ஆட் பண்ணி, இதோட அ ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி, ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் குக்கரோட விசில் போடுங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இத ஓப்பன் பண்ணி, இத நல்லா ஸ்மாஷ் பண்ணிருங்க. ஸ்மாஷ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா, நம்மளோட மொடக்கத்தான் கீரை சூப் வந்து ரெடிங்க. அடிஷ்னலா தேவைன்னா நீங்க பெப்பர் கூட இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். முடக்கத்தான் கீரைன்னு சொன்ன உடனே அது கசப்பா தான் இருக்கும்னு நினைக்கக்கூடாதுங்க. இந்த முடக்கத்தான் கீரை சூப் நல்லா டேஸ்ட்டாவே இருக்கு. இதில நம்ம நெறைய இன்கிரீடியன்ட் போட்டிருக்கோம். கார்லிக், பெப்பர், டர்மெரிக் அந்த மாதிரி நெறைய இன்கிரீடியன்ட் சேர்த்துருக்கோம். இது கசப்பாவே சுத்தமா இல்ல. நல்ல டேஸ்ட்டாவே இருக்கு. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. நைஸ், நைஸ். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்டின்னா, பூஜா விஸ்வநாதனோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. பை.